அடுத்தது மீனராசி சார். மீனராசி எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாத பலன்? அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 5 பாசிட்டிவ் அண்ட் 5 நெகட்டிவ்? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 12 ராசியில கடைசி ராசி சார். வேற இவங்க கிட்ட தான் வந்து உலகமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் வரும். அப்படியா? அதாவது வருஷம் நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் அக்கௌண்ட் ஃபைனலைசேஷன். எல்லாரும் போய் நிற்கிற இடம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கார். ராசியில் இருக்கக்கூடிய சனியின் பாதிப்பிலிருந்து இந்த குரு காப்பாத்திட்டு இருக்கார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் வந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா இவ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஐயோ அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்னைக்கு அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை வந்து நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் இந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா? எப்படி நீங்கள் சொல்லுங்க. அது ரெண்டுமே சேர்த்து சொல்லுவோம். ரெண்டு சேர்த்து சொல்லுவோம். நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராகிடும், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகாக சொல்கிறாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்செடுத்து நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளோதான் விஷயம்.
உங்களை உஷார்படுத்துகிறோம், அவ்வளவுதான். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க அவரை சந்தித்து நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. அடுத்தது மீனராசி சார். மீனராசி எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாத பலன்? அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த 5 பாசிட்டிவ் அண்ட் 5 நெகட்டிவ்? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 12 ராசியில கடைசி ராசி சார் வேற. இவங்க கிட்ட தான் வந்து உலகமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் வரும். அப்படியா? அதாவது வருஷம் நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் அக்கௌண்ட் ஃபைனலைசேஷன் எல்லாரும் போய் நிற்கிற இடம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட. ஸோ அது மாதிரி எல்லாரும் கடைசியாக நிற்கிற இடம் வந்து இந்த மீனராசி கிட்ட தான். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் குரு உச்சமாக இருக்கார். ராசியில் இருக்கக்கூடிய சனியின் பாதிப்பிலிருந்து இந்த குரு காப்பாற்றிட்டு இருக்கார். 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் 5ல் இருக்கார். இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால மருத்துவ செலவுகள் ஏற்படுமான்னு கேட்டால் மருத்துவ செலவுகள் இருக்காது. எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்பா, ஒரு நெருங்கிய நபர் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்களே சார். நிறைய பட்டாங்க. மீனராசி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீர் விடாத குறை சார். கண்ணீர் இல்லை, கதறி 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 அழுதுருக்காங்க. நாங்கள் எல்லாம் தான் ஆக போகிறோம், உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படின்ற சூழ்நிலை கூட வந்துட்டாங்க சார். இப்போ எல்லாம் நீங்கள் எவ்வளோ ஆறுதலாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிற நேரம். வெரி குட். ஸோ அதனால் பெருசாக கஷ்டங்கள் இருக்காது. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சந்தோஷ மகிழ்வுகள் ஏற்படும். வெரி குட். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா இத்தனை நாளாக வியாபாரமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ வியாபாரத்தில் வருமானம் ஏற்படக்கூடிய நேரம். வியாபாரத்தில் அதாவது வழக்குகளால் சங்கடப்பட்டவங்களுக்கு வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தார். இந்த சனி பார்வையில் செவ்வாய் எப்பொழுதெல்லாம் வராரோ, எந்த வருஷம்லாம் வராரோ அந்த சமயத்தில் உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதிகமாக பிரச்சனை பாதிக்கப்படுறது இப்போ இந்த மீனராசிக்காரங்க. அந்த மீனராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிருக்காரு. 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்னா ஒரு நெருங்கிய உறவோ இல்லை நெருங்கிய நட்போ உங்களை விட்டு விலகி செல்லும். அது போகுதா, போனா போட்டோம், விட்டுருங்க. போகணுன்றதே விதியா இருக்குதுனால அதனால அதை போய் தேடி போகாதீங்க. உங்களை விட்டு ஒரு சனி போன மாதிரி நினச்சிட்டு ஃப்ரீயாக இருங்க, நிம்மதியாக இருங்க. அவங்களுக்கான ஒரு வழிபாடு சொல்லுங்கள் சார். அதுக்கு முன்னாடி இதையும் சொல்லிடுறேன். அது எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் வெளியில் போகிறவங்க வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் போகிறதுன்னு அர்த்தம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லையும் சரி லைஃப்லையும் சரி ஒருத்தர் விலகி போறாருன்னா நல்லது. அவங்களுக்கான பரிகாரம் நீங்க கேட்டீங்க, அது சொல்றேன். அவங்களுக்கான பரிகாரம் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வேற யாரோ ஒருத்தர் ராசிக்கு சொன்னோம். தில்லை காளி. தில்லை காளி. தில்லை காளி. அந்த தில்லையில நடராஜருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காளியம்மனை வழிபட வேண்டும். சிதம்பரத்துல அந்த சிதம்பரத்தையும் வழிபடணும், சிதம்பரத்துல இருக்கக்கூடிய காளியையும் வழிபட வேண்டும். ஏன்னா காளியை மாதிரி ஒரு பூர்ண சுப தெய்வம் கிடையாது. ஆனா அவங்கள பார்த்தா பயம் இருக்கும். அவங்களும் ஒரு குழந்தை தானே சார், தாய் தானே. தாய் அவ்வளோ சூப்பரான ஒரு தெய்வம். எந்த தாய்க்கு தான் கெட்டவனுக்கு அவன் கெட்டவோ. ஆமாம், நீங்கள் நல்லவனாக இருந்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி அவள் பார்ப்போம். ஸோ அதனால் அந்த காளி எப்போவுமே சார் ஒரு வாட்டி கண்டித்து பார்ப்பாங்களாம், 2வது வாட்டியும் கண்டித்து பார்ப்பாங்களாம், 3வது வாட்டி தான் தண்டனை. அப்போ அதை 2 வாட்டி கண்டிக்கும் போதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அந்த காளியோட அனுகிரகம் கிடைக்கும். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன்னா அதுதான் விதி, ஒன்றுமே பண்ண முடியாது. காளி மாதிரி ஒரு அம்மன் எல்லாம் அனுகிரகம் கிடைக்கணும்னா நாம் முதல்ல பெரிய ஒரு அனுகிரகம் பெற்றிருக்கணும், கண்டிப்பாக புண்ணியம் பண்ணியிருக்கணும். காளியோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கணும்னா நான் சொல்கிறது தான் சார், தெய்வத்தை வழிபடுங்க, தெய்வத்தை கட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவங்கள டெய்லி மந்திரங்கள் சொல்லுங்கள், தெய்வத்துக்கு கோயிலுக்கு போங்க, தியானம் பண்ணுங்கள், சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் என்னென்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை பெருசாக இருந்தாலும் அதெல்லாம் சாஃப்டாகி சரியாயிடும். அது இல்லாமல் நம்ம பிரகாஷ் நரசிம்மன் சார் நிறைய சொல்லிகிட்ருக்காரு, உங்களுக்கான வழிபாடுகள் நிறைய சொல்லியிருக்காரு. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா அவர் ராசிக்கல்லுன்னு சொல்லிடுவோம்ல, அது ராசிக்கல் இல்லையா, அதிர்ஷ்டக்கல்லுன்னு இருக்கான்.
நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் கொடுப்பாராம். அப்படி அந்த அதிர்ஷ்ட கல்லை நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் உடம்புல இருந்தாலோ குடும்பத்தில் இருந்தாலோ அதெல்லாம் விலகி அதிர்ஷ்டமே வருதுண்ணா. கல்லை வாங்கி போடுறதுல என்ன, வாங்கி போடுங்க. உங்களுக்கு என்ன லக்கணத்துக்கு ஏற்ற கல்லை வாங்கி போட்டு அதிர்ஷ்டமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி சார். ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோட அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும். கஷ்டம் போகாது. கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது. கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது. ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும் பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக. அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும். அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லை வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம். அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.